பட்டாசு ஆலை இது விபத்து, அதில் வந்து 3 லட்சம் தான் கொடுக்குறாங்க, இதில் வந்து 5 லட்சம் தான் கொடுக்குறாங்க. சாராயம் குடிச்சு செத்ததுக்கு 10 லட்சமா? இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன், இந்த பக்கம் எஸ்பி ஆஃபீஸு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஃபீஸு, அந்த பக்கம் நீதிமன்றம்ங்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல கள்ளச்சாராயம் சாவு அப்படின்னா, கள்ளச்சாராய வியாபாரி கூட 60 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலை, BMW காரில் வரல. ஐயமானும் ஔவையாரும் கல்லுண்டு கழித்திருந்தனர்னு தமிழ் இலக்கியத்தில் இருக்கு, பதிவு இருக்கு. டாஸ்மாக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டரில் ஒருத்தர் படுத்து கிடப்பார். இது வந்து ஐரோப்பிய நாடுகளில் இல்லை. குடிக்கிறவங்க ரொம்ப பேர் ஆண்கள்லாம் ஓட்டு போடுறவங்க. இவன் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு கோவப்பட்டு ஓட்டு போடாமல் இருந்தாலே இந்த கட்சி தோற்று போயிருந்தேன். கூட்டணி கட்சி 2 கட்சிக்காரங்க ரொம்ப தெளிவாக அரசியல் தொடர்போடு தான் கள்ளச்சாராயம் நாட்டில் நடமாடுதுன்னு சொல்கிறாங்க. தீண்டாமை பெரும் குற்றம், பெரும் குற்றம்னு அச்சடிச்சிருக்கு. பள்ளிக்கூடத்தில் தீண்டாமை இருக்குது, அருவாளால் வெட்டிட்டான் நாங்குநேரியில். அன்னைக்கு இவர் எந்த ஊருக்கு போயிருந்தாருன்னு தெரியல. வித்தவனுக்கு 50,000 கொடுத்தாங்க. இப்போ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ கொடுக்கல, ஏன்னா அதிகம் பேரை கொண்டுட்டாருன்னு அவர் மேல கோபம் போல இருக்கு. உங்கள் தரம் எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய பேச்சின் தரம் இருக்கும். RS பாரதிக்கு சொல்றேன், அவர் ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துல பல்கேரியாவில இருந்து கப்பல் வாங்குறதுல 10 கோடி வாங்கிட்டாருன்னு கலைஞர் சொன்னார். இளம்பெரியர்கள் அதிகமாயிட்டாங்கன்னாங்க. இனிமேல் அதிகமாக மாட்டாங்கன்னு சொன்னாங்களா? சொல்லல. அது எங்க ஆட்சியில் அதிகமாக மாட்டான்ற வார்த்தையும் சொல்லல. அதுவும் சொல்லல. நம்ம தப்பா புரிஞ்சிட்டோமோ? நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சினாலே ஸ்ரீமதியோடைய அந்த சம்பவம் மறக்கவே முடியாது. அதற்கடுத்து மிகப்பெரிய ஒரு விடயமாக கள்ளச்சாராய மரணம் எப்படி பாக்குறீங்க? கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் மரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அந்த ஊர் மட்டும் இல்லை, அந்த இறந்தவங்களுடைய உறவினர்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஊருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அது வந்து ரொம்ப பெரிய சோகமான விஷயம். இது நடந்திருக்குது. அரசு சில உதவிகள் அது இதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு தலைவர்கள் இதை பற்றி கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம முதல்ல இதை பார்ப்போம். அரசு வந்து இறந்து போனவர்களுக்காக இப்போ 59 அல்லது அதுக்கு விட அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு 60 பேர் கிட்டத்தட்ட மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அதில் பலர் 20 பேர் ஆபத்தான நிலைமையில தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு அறிவித்தது, இழப்பீடு அறிவித்தது, இதை ரொம்ப பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு, அதில் லாஜிக்கும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு சில விபத்துகள் நடக்குது ஆலைகளில், இல்லை வந்து மின்சாரத்துறையில், அல்லது வந்து பட்டாசு ஆலை இது விபத்து, அதில் வந்து 3 லட்சம் தான் கொடுக்குறாங்க, இதில் வந்து 5 லட்சம் தான் கொடுக்குறாங்க. சாராயம் குடிச்சு செத்ததுக்கு 10 லட்சமா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு குடும்பம் திடீர்னு ஒரு நாள் நிராதரவாக இருக்கு. அவர் எப்படி இறந்தார், ஏன் இறந்தார், நல்ல சாராயமா கள்ளச்சாராயமா, எத்தனாலா மெத்தனாலான்னு அடுத்து பார்ப்போம். திடீரென்று ஒரு குடும்பம், அதுவும் வறுமைப்பட்ட குடும்பம், சமூக ரீதியாகவும் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூக பிரிவை சேர்ந்த ஒரு குடும்பம், பல குடும்பங்கள், இப்போ ஒரு 50-60 குடும்பங்கள் திடீரென்று ஒரு நாள் அனாதரவாக நிற்கிறாங்க. ஒரு வகையில் பார்த்தா அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இழப்பீடு, ஒரு வகையில் பார்த்தா உயிருக்கு இழப்பீடுலாம் வந்து லட்சங்கள் கோடிகள்லாம் முடியாது. ஆனால் ஏதோ ஒரு அடையாளம் இந்த சமூகம் செய்வதாக, அதான் அர்த்தம். அரசாங்கம் கொடுத்ததுன்னா சமூகம் கொடுக்கறதா அர்த்தம். அது வந்து அவசியம், அதை கொடுத்தாச்சு. அது வந்து அப்போ அதை வந்து எதிர்த்து பேசக்கூடாது. இப்படி கொடுக்குறது சரின்னு நம்ம சொன்னோம்னா, இன்னொரு விபத்து திரும்பி மீண்டும் ஒரு பட்டாசு ஆலை விபத்து நடந்ததுன்னா குறைவாக கொடுத்தா அப்போ வந்து 10 லட்சம் கூட நம்ம கேட்க முடியும். அது அவங்களுக்கும் அது பயனுடையதாக இருக்கும். அதுதான் லாஜிக்கு. அப்போ இது கொடுக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அதற்கு மேல் கள்ளச்சாராயம்னு பார்த்தா அது வந்து சமூகத்துக்கு தெரியாதா? இதுலேயே என்ன சொல்கிறாங்க, எல்லாம் செய்தியும் வந்தது, எல்லோருக்கும் தெரிந்தது தான் நான் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி நகரத்தின் மைய பகுதி பேர் கருணாபுரம்ங்கிற பகுதி. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன், இந்த பக்கம் எஸ்பி ஆஃபீஸு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஃபீஸு, அந்த பக்கம் நீதிமன்றம்ங்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல கள்ளச்சாராயம் சாவு அப்படின்னா, அங்கே காய்ச்சிருக்கிறாங்க, விற்றுருக்குறாங்கன்னா அப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? VAO உள்ளுக்குள்ளே இருக்கிறவர், தாசில்தார் உள்ளுக்குள்ளே இருக்கிறவர், இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் அவங்க அப்படியே அவங்க என்ன மாயாவியா, மந்திரக்கை மாயாவியா அப்படியே வந்து வெளியே தெரியாமல் சாராயத்தை வித்துட்டு போனாங்கன்னு இல்லை. இவங்க எல்லோருக்குமே தெரியும். அரசாங்கத்தினுடைய தவறு. அரசாங்க அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறையினர் தவறு செய்கிறாங்க, லஞ்சம் வாங்கி கொண்டு இதை அனுபவித்திருக்கிறார்கள். இந்த விஷயம் வருது, இதை பேசணும். அப்புறம் அல்லது இன்னும் பல நிர்வாக இது அதுக்கு மேலே அவங்கள வந்து
இடமாற்றம் பண்ணிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா? அது இடமாற்றம் என்பது ஒரு தண்டனையா? அப்போ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசிரியர்கள் உட்பட மருத்துவர்கள், செவிலியர்கள், எல்லோருமே இன்ஜினியர்கள், பொறியாளர்கள், காவல், இது பொதுப்பணித்துறை இருக்குது, நெடுஞ்சாலைத்துறை, எல்லாத்தையுமே இடமாற்றம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தண்டனையா? அது இப்போ இடமாற்றம் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களுக்கு கோபம் இருக்கு இல்லையா? இந்த மரணம் தான் 50 பேர் ஒன்றா தமிழ்நாடே குதிச்சாங்க. அதை சமாளிக்கிறதுக்காக இப்போ இடமாற்றம்னு ஒரு இது பண்ணுற மாதிரி தெரியுது. அது இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அரசாங்கம். அது யார் தவறுன்னு பார்க்கணும், தண்டனை கொடுக்கணும். இது நான் மட்டும் சொல்லலை, சட்டப்பேரவை உறுப்பினர் இவர் வாழ்வுரிமை கட்சி அவரும் இதுதான் சொல்றார். வேல்முருகன் ரொம்ப தெளிவா இதை வலியுறுத்தி சொல்றார். காவல்துறை மிகப்பெரிய தவறுகள் செய்திருக்குது, இந்த இடமாற்றம்ங்கிறத வந்து அந்த இது அது கேலிக்கூத்து, அதை செய்யாதீங்க, தண்டனை கொடுங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. காவல்துறை வந்து சம்பளம் குறைவு, நிறைய சம்பளம் கொடுத்துட்டு இதை பண்ணுங்கிறாரு. காவல்துறை சம்பளமா இல்லையாங்கிறது இல்லை, மாதம் மற்றவங்கள விட அதிகமாக வீட்டுக்கு கொண்டு போறாங்கல்ல, இதுவும் எல்லோருக்கும் தெரியும். அப்போ அது சம்பளமாக கொடுத்தா என்ன, வேறு பேரில் அவங்க கைக்கு வந்தா என்ன, கைக்கு போயிடுது, வீட்டுக்கு போயிடுது. அதனால இது அது முக்கியம். ஆனால் காவல்துறை மட்டும்தானா? காவல்துறையா மற்ற வருவாய்த்துறை இருக்குது, தாசில்தார், விஏவும் வருவாய்த்துறையில் கடைசி ஆளு. அப்போ தாசில்தார், மாவட்ட ஆட்சியர், இவங்க அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இல்லையா? அவங்களும் சேர்ந்து செய்கிறது. அப்போ இது ஒரு கள்ளச்சாராயம்ங்கிற ஒரு கள்ள கூட்டணி ஒன்று இருக்குது. அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கம், அவங்களோட சேர்ந்து இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன், இதில் நீங்கள் ஒன்று பார்க்கணும். அந்த கள்ளச்சாராய வியாபாரி கூட 60 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலை, BMW காரில் வரலை. இதுவும் முக்கியம். அவனும் ஏழையா இருக்கிறாங்க, வித்தவனும் ஏழை, வாங்கி குடிச்சு செத்தவன் நானும் ஏழைன்னா வித்தியாசமா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்கு சப்ளை பண்றாங்கல்ல, அவன் பெருங்கோடீஸ்வரனா இருக்கிறான், அதிகாரியாகவும் அரசியல்வாதியாகவும் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம அதையும் பார்க்கணும். அதுக்கு மேல ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போறான்? எனக்கு மது பழக்கம் கிடையாது, அது வேற. ஆனா மது அருந்துற ரொம்ப பேர் நமக்கு தெரியும்ல. இந்த சமூகத்தில் எப்படி தெரியாம இருக்க முடியும்? உறவினர்ல 10 பேர் குடிக்கிறாங்க, நண்பர்கள் வட்டத்தில் 40 பேர் குடிக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க? ஆந்திரத்தில் இந்த கொடுமை கிடையாது, அதாவது தரம் நல்லா இருக்குது. கர்நாடகத்தில், இந்த கேரளத்தில் கிடையாது, புதுவையில் கிடையாது. தரம் நல்லா இருக்குது, விலை குறைவா இருக்குது. அதற்கு மேல் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுமை உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இதுதான் இங்க பிரச்சனை. அதுக்கு மேல தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ 2-3 வருஷமா திடீர்னு விலையை கூட்டிட்டாங்க. அதாவது அது எப்படி சொல்லுவாங்க, இல்லை குவார்ட்டர்னு ஒன்று சொல்கிறாங்க, ஆஃப்னு சொல்கிறாங்க, ஃபுல்லுங்கிறாங்க. இதான் அங்கே அளவு. மில்லி 100 மில்லி 150 மில்லி இல்லை. அப்போ இந்த அளவில் குவார்ட்டர் தான் குறைந்த அளவான் தமிழ்நாட்டில். அதில் 20 ரூபா கூட்டம். அது வாங்கி குடிக்க முடியாத ஏழை தான் இங்கே போகிறாங்க. இதில் ஏதோ தவறு நடந்திருக்குது. இப்போ கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க, அதாவது சட்டம் அனுமதிக்கிறது, இது சட்டம் விரோதமாக நடக்கிறது. இது சட்டத்துக்கு தெரியாமல், ஆனால் சட்டத்தை வைத்திருக்கிற காவல்துறைக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு இதில் ஏதோ இடையில திடீர்னு பாய்சன். இது இப்போ இந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் இது வந்து பாய்சன் ஆச்சா? இல்லை. விஷச்சாராயம் ஆச்சுதா? இல்லை. தொடர்ந்து இவ்வளோ நாள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தயாரிப்புலேயோ ஏதோ ஒரு இடத்துல கோளாறு ஆனதுனால இந்த மரணம், இந்த சோகம் நடந்திருக்குது. அப்போ இதற்கு அடிப்படையான தீர்வு இதைத்தான் நாம் யோசிக்கணும். சாராயமே, மதுவே கூடாதுன்னு ஒரு கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாரு. இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இது அரசியல் தொடர்போடு தான் நடக்கிறது, அரசியல் தொடர்பு இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ய முடியாதுங்கிற ரொம்ப அழுத்தமா. இது 2 பேருமே கூட்டணியில் இருக்காங்க. முழு மது விலக்கு வேண்டும்னு கேட்கிறவரும் கூட்டணியில் இருக்கிறார். முழு மது விலக்கு சாத்தியமானு பார்க்கணும், தேவையான்னு பார்க்கணும். உலகத்துல கிட்டத்தட்ட அனைத்து சமூகங்களும் மது அருந்துகிறார்கள். இப்ப மட்டும் இல்லை, வரலாற்றை நாம பின்னோக்கி பார்த்தால் ஒரு 5000-6000 ஆண்டு காலமாக இங்கே தமிழ்நாட்டில் இல்லையா, அதியமானும் ஔவையாரும் கல்லுண்டு கழித்திருந்தனர்னு தமிழ் இலக்கியத்தில் இருக்கு, பதிவு இருக்கு. அப்ப இவங்க வந்து ஒரு பெரிய இலக்கியவாதி ஔவையார், அவர் இலக்கிய ரசிகர், மன்னர். அப்ப இலக்கியம் பத்தி அவங்க பேசுறாங்க. இவங்க மட்டும்தான் பேசுவாங்கன்னு இல்லை, அதான் பதிவு அப்படி இருக்குனால அவங்க ஒரு 10-20 பேர் உட்கார்ந்து இலக்கியம் பற்றி பேசியிருப்பாங்க, இயற்கையை பற்றி பேசியிருப்பாங்க, அரசியலும் பேசியிருப்பாங்க, பக்கத்து நாடு எப்படி இருக்குன்னு பேசியிருப்பாங்க, மக்கள் வாழ்க்கை எப்படின்னு பேசி. அவர்கள் கல்லருந்தினார்கள்னு இருக்கு. இயற்கையாக பனை மரத்திலிருந்து வருவது கல், தென்னை மரத்திலிருந்து வருகிறது. அந்த அப்ப கல்லருந்திய அவங்க பேசுறாங்க. அப்ப அந்த பதிவும் இருக்குது. அது தமிழ் சமூகமும் கூட. வேதம், ரிக்வேதம் இவங்க சொல்றாங்களே, அந்த சமூகம் வந்து அவங்களும் சோமபானம், சுராபானம்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி அதுவும் 2000-3000 வருஷத்துக்கு முன்னால.
அதிகமான அப்ப யாரும் 2000 வருஷத்துக்கு முன்னால உலகம் முழுக்க பார்த்தா அதற்கும் முன்னால் ஒரு 3000-4000 ஆண்டு காலமாக ஒவ்வொரு சமூகமும் ஏதோ ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்குது. அதுவும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப அதை 100% ஒழிக்க வேண்டுமான்னா ஒழிக்க வேண்டியதில்லை. ஆனா இங்கே சில கோளாறு இருக்குது. நம்ம சாதாரணமா வந்து வாரத்துக்கு 4 பேர் பார்த்துடலாம். டாஸ்மாக்கு பக்கத்துல ஒரு 100 மீட்டர்ல ஒருத்தர் படுத்து கிடப்பார். இது வந்து ஐரோப்பிய நாடுகள்ல இல்லை. அப்ப அவங்ககிட்ட வந்து ஒரு பண்பாட்டு வளர்ச்சி இருக்குது, நமக்கு அது வரல அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை நோக்கி போகணும். ஏன்னா அங்க ஐரோப்பிய சமூகங்கள்ல பெரும்பாலும் எல்லோரு வீடுகளிலுமே மது இருக்குது. அது ரொம்ப குறைவா குடிக்கிறாங்க. அது ஒரு உணவுப் பொருளில் அது ஒரு உணவுப் பொருள், பல உணவுப் பொருள் அதுவும் ஒன்றுங்கிற அளவு அது குறைவா கூட. அந்த மாதிரி இந்த சமூகம் வரலாம், இல்ல சில விழாக்கு நாட்களில் மட்டும் குடிக்கலான்னு வரலாம். ஆனா இங்க இப்ப அப்படி இல்லை. 17 வயசுக்கு கீழே உள்ளவங்களும் குடிக்கிறாங்க. சில அதிர்ச்சிகரமான இது வந்ததே, சில மாணவியர் குடிக்கிற பீர் குடிக்கிற மாதிரிலாம் கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ வந்தது. அப்ப இதை போக்கணும். இது வந்து அரசாங்கத்தின் பொறுப்பு. அப்ப இங்க வந்து உற்பத்தி செய்பவர்களே அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறார்கள். டாஸ்மாக்கு சரக்கு அனுப்புகின்ற அந்த ஆலை உற்பத்தியாளர்கள், ஆலை அதிபர்கள் அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எப்படி அப்ப வந்து ஆட்சியை பிடிச்சா, அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சா நிறுத்துவாங்க? அப்ப டாஸ்மாகை ஒழுங்குபடுத்தணும், விலையை குறைக்கணும், தரத்தை உயர்த்தணும்னா ஆட்சியாளர்களும் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும். கிடைச்சது அடிப்போம், மக்கள்கிட்ட பாக்கெட்டுக்கு 10 ரூபா அடிப்போம், பாட்டிலுக்கு 10 ரூபா அடிப்போம். பாட்டிலுக்கு உள்ள சரக்குக்கு நீ விலை வச்சுட்ட, அதை அச்சடிக்கிற, அதுக்கு மேல 10 ரூபா வாங்குவேங்கிற. அப்படி சொன்ன ஒரு அமைச்சர் இப்ப புழல்ல இருக்காரு. அவரு புழல் போன பிறகு கூட அந்த இது அநியாயம் நிக்கலையே. அப்ப இதை எல்லாமே வந்து யோசிக்கணும். இது எனக்கு என்ன வருத்தம்னா, இதுல ரொம்ப பேர் ஓட்டு போடுறவங்க, குடிக்கிறவங்க ரொம்ப பேர் ஆண்கள்லாம் ஓட்டு போடுறவங்க. இவன் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு கோவப்பட்டு ஓட்டு போடாம இருந்தாலும் இந்த கட்சி தோத்து போயிருமே. அதை கூட அவங்க செய்யலையே. அப்ப அதை கூட செய்யாத அளவுக்கு போத மயக்கமா உங்களுக்கு அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்ப இதுல வந்து அரசாங்கம் தான் பிரதான குற்றவாளி. அவர் வித்தவரும் ஏழை தான். அவன் ஒன்றும் பெருசாக காசு எல்லாம் பார்த்துறல, 40 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டல. ஆனா வீடு கட்டி இருக்கிறார்கள். நல்ல சாராயம் என்று சொல்கின்ற டாஸ்மாக் சாராயத்தை தயாரித்தவர்கள், விற்றவர்கள் வீடு கட்டிட்டாங்க. கோடி கோடியா வச்சிருக்கிறாங்க, 500 கோடி 1000 கோடி. அங்கதான் இருக்கு இந்த பிரச்சனையுடைய ஆணி வேர். அதை நாம் பார்ப்போம். வேல்முருகன் சொல்றது நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வோம். கூட்டணி கட்சி 2 கட்சிக்காரங்க ரொம்ப தெளிவா அரசியல் தொடர்போடு தான் கள்ளச்சாராயம் நாட்டில் நடமாடுதுன்னு சொல்றாங்க. பூரண மதுவிலக்கு வேண்டும்னு இன்னொரு கூட்டணி கட்சிக்காரர் சொல்லிட்டாரு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த அரசியல்வாதிகள் தான் பிரச்சனை. இன்னொரு கூட்டணி கட்சி தலைவரை விட்டுட்டீங்க நீங்க. நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, மிதமா குடிங்கன்னு ஒரு போர்டு வைக்கணும்ன்றாரு பக்கத்துல, சாராய கடைக்கு பக்கத்துல. நல்லா இருக்கா ஐடியா? ஆமா, அவர் ஒரு கலைஞர். கலைஞர்கள் எப்பவுமே கற்பனையில தானே இருப்பாங்க. இப்பதான் அதை கொஞ்சம் நிறுத்திட்டாரு. 6 மாசமா 1 வருஷமா நிறுத்திட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் பேசுறது புரியாது. அதான் ஒருத்தர் கிண்டலா சொன்னார்ல, அவர் பேசுற தமிழ்ல தான் பேசுறேங்கிறாரு. தமிழ்ல பேசுறதே மொழிபெயர்த்து சொல்றதுக்கு ஒரு இன்டர்பிரட்டர் போடணும், துபாஷி போடணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த அளவுக்கு தான் அவர் பேசுறாரு. இதுவும் அப்படித்தான். இங்க வந்து பாட புத்தகத்தில் அச்சடிக்கலையா, தீண்டாமை பெரும் குற்றம், பெரும் குற்றம்னு அச்சடிச்சிருக்குது. பள்ளிக்கூடத்தில் தீண்டாமை இருக்குது, அருவாளால வெட்டிட்டான் நாங்குநேரியில. அன்னைக்கு இவர் எந்த ஊருக்கு போயிருந்தாருன்னு தெரியல. அது அடுத்த நாள் செய்தி வந்தது இல்லை. அப்ப இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரோ, சந்திரமண்டலம் போயிட்டாரோ என்னவோ தெரியல. அந்த செய்தியை அவர் படிக்கல போல இருக்கு. நம்ம பாடப்புத்தகத்தில் எழுதினோட நின்றுடுச்சா? அப்ப கொஞ்சமா குடிக்கணும்னு எழுதினோட அவன் விட்டுருவான். பாட்டிலே போட்டிருக்க குடி கெடுக்கவும். அதே அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை விற்கிறான்னா திருப்பி அவனுக்கு ஓட்டு போடலாமா? மக்கள் நம்ம யோசிக்கணும் ரொம்ப தெளிவா. அப்படி பார்த்தா அவங்க மேல குற்றம் இல்லை. இந்த பாரு, நான் நல்லதுன்னு சொல்ல வச்சேன், இந்த உண்மையை சொன்னேன்ல, அப்புறம் ஏன் குடிச்சேங்கிறான் அவன். அப்ப இப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சோகம் அப்பப்போ நடக்கும். இப்ப மட்டுமா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே அல்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பக்கத்து. இப்பதானே கள்ளக்குறிச்சி தனி மாவட்டம், அப்ப விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரத்துல நடந்தது இல்ல, 20 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அப்ப அப்ப அந்த 20 பணம் கொடுத்தாங்க. இது வித்தவனுக்கு 50,000 கொடுத்தாங்க. இப்ப கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப கொடுக்கல, ஏன்னா அதிகம் பேரை கொண்டுட்டாருன்னு அவர் மேல கோபம் போல இருக்கு. அந்த மாதிரி அதை ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு 60 பேரை காப்பாற்றி இருக்கலாம்ல. இவங்களுக்கு அதெல்லாம் என்ன கிடையாது. இவங்களுக்கு அதான் நம்ம அங்கதான் பார்க்கணும். எது ஆணி வேர் பிரச்சனையை உருவாக்குவது எது. சொல்றது கரெக்ட் தான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆர் பாட்டு பாடி போயிட்டாரு. குடிகாரனா பார்த்து திருந்தணும்ன்றாரு. அமைப்பு அது கரெக்ட் இல்ல. அவன் அது வந்து குடிகாரனே இது அல்ல,
விக்கிரவனாய் பார்த்து முதுகை ஒடித்து விட்டால் அதுவும் இருக்குல்ல. கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவேன்னு பாரதிதாசன் பாடினார்ல. பாரதிதாசன் அவருக்கு தூரம் சொந்தக்காரராக இருப்பார் அரசு பாரதிக்கு. இப்படியும் பேச வேண்டிய இருக்குது. அதாவது நீ ஒழுங்கா பேசுனா நான் ஒழுங்கா பேசுவேன். இந்த ஆளை சொல்லும் பொழுது மட்டும் நான் சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் ஒழுங்கா பேசணும்ல, அது கடைசி வரைக்கும் ஒழுங்கா பேசணும் அவசியம் இல்லை. உங்கள் தரம் எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய பேச்சின் தரம் இருக்கும். ஆர்எஸ் பாரதிக்கு சொல்றேன், கொடியோர் செயல் அறவே கொலைவாளினை எடடா. மக்கள் சொல்லவா? அதுதான் விளைவு வரும். ஆர்எஸ் பாரதி ஒழுங்கா பேசணும். பேசலைன்னா மக்கள் எல்லோரும் கொலைவாளினை எடடா, இந்த மாதிரி திமிரா பேசுறவங்க நாக்கை வெட்டுடான்னு வந்துருவாங்க. அந்த நிலைமையை உருவாக்க கூடாது. ஆர்எஸ் பாரதி ஒழுங்கா பேசணும். எம்பி கனிமொழி சொன்னாங்களே தமிழகத்துலதான் அதிக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக இருக்குதுன்னு, பத்திரிகையாளரை இப்ப சந்திக்க மாட்டேன்றாங்க, ஒரு விமர்சனம் வருது. இருக்குதுன்னு தானே சொன்னாங்க, இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இப்ப வந்துருச்சே, ஏன் வந்தது, என்ன பண்ணீங்கன்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஒரு ஊடகவியலாளர் தானே. இருக்குதுன்னாங்க, இனிமேலும் இருக்குன்னு மனசுல நினைச்சிட்டு போனாங்க சொல்லும் போது. நீங்க கேட்டீங்களா? இப்ப இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். 72ல் எம்ஜி ராமச்சந்திரன் சினிமாவில் நல்லா நடிக்க தெரியாதும்பாங்க. ஆனால் அவர் கேமரா வச்சாதான் அவருக்கு நடிக்க தெரியாது. கேமராலாம் பிரமாதமாக நடிப்பார். அவர் என்ன சொன்னார்? ஊழலை ஒழிப்போம்னார். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டோம்? எல்லா ஊழலையும் ஒழிச்சிருவாரு. இல்லை, அவர் சொன்ன திமுக காரங்க ஊழலை ஒழிப்போம்னார். அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல பல்கேரியாவிலேருந்து கப்பல் வாங்குறதுல 10 கோடி வாங்கிட்டாருன்னு கலைஞர் சொன்னார். நான் சொல்றதெல்லாம் பத்திரிகையில் இருக்கு. அது எந்த குறிப்பா பல்கேரியாங்கிற நாட்டில இருந்து பழைய கப்பல் வாங்கினாராம், அதுல 10 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு கலைஞர் சொல்றாரு. அப்ப அவர் எம்ஜிஆர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லாம சொல்லல. என்ன அர்த்தம்? திமுக காரங்கிறது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டாரு. திமுக காரர்கள் ஊழலை ஒழிப்போம்னு சத்தம் போட்டு சொன்னார். அது மட்டும் தான் நம்ம கேட்டது. நம்ம பாட்டுக்கு இன்னொன்னு நினைச்சுக்கிறோம். அதாவது இவங்க பேசும்போதெல்லாம் அர்த்தத்தோட தான் பேசுறாங்க. ஆனா நம்ம இன்னொன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி நினைச்சிக்க கூடாது. இங்க என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுல இப்ப வந்து இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னாங்க. இனிமேல் அதிகமாக மாட்டாங்கன்னு சொன்னாங்களா? சொல்லல. அது எங்க ஆட்சியில் அதிகமாக மாட்டான்ற வார்த்தையும் சொல்லல. அதுவும் சொல்லல. நம்ம தப்பா புரிஞ்சுட்டோமோ? நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். இவங்க பேசுறதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இவங்க பேசுறது ஒழுங்கா புரிஞ்சுக்குங்க, இவங்களை என்ன பண்ணணும்னு மக்களுக்கே தெரியும். மக்கள் சரியாக புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் நீதி மைய தலைவர் நடிகர் கமலஹாசன் வந்து பேசும்போது சொல்றாரு, இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல ஊழல் அதிகமாவதற்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டுமே இல்லை, மக்களுக்கும் அதில் வந்து மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்ற இந்த வார்த்தைக்கு சொல்லணும்னா, நான் இப்போ கடுமையாக பேச தெரியாது, எனக்கு எப்பவுமே மென்மையாக பேசுவேன். ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன மிக அயோக்கியத்தனமான வார்த்தை. நான் ஒரு தொழிலாளி, என் வாழ்க்கை துணைவியார் இணையரும் ஒரு தொழிலாளி, 2 குழந்தைகள்னு வச்சுக்கோங்க. வயசு 35, அவர் அப்போ மனைவிக்கு 30 வச்சுக்கோங்க. 2 குழந்தைகள். வேலைக்கு போனால் 800 ரூபா கிடைக்கும், அவங்க வேலைக்கு போனால் 400 ரூபா கிடைக்கும். இதை வச்சு வாழணும். இப்போ வந்து ஒரு குடியிருப்பு மனை இருக்குது, தாத்தா காலத்துலேருந்து வந்ததாக இருக்கும், பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து தனிப்பட்டா வந்திருக்காது. அப்போ ஒரு பட்டா வாங்குறதுக்கு போகணும், இல்லை சாதி சான்றிதழ் வாங்க போகணுன்னா முதல்ல வந்து விஏஓ, அப்புறம் டிடி, அப்புறம் இவர் ஆர்ஐயா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அப்புறம் டிடி தாசில்தார். இவன் வேணும்னு 4 நாள் இழுத்தடிச்சானா 4 நாள் எனக்கு சோறு போச்சு, வேலை போச்சு, சோறு போச்சு. அப்ப அவன் லஞ்சம் வாங்குறவன், அவன் கேட்குறான் 1000 ரூபா கொடு, அடுத்த நாளே தரேன். 5000 ரூபா கொடு. 1000 எனக்கு ரொம்ப இதான். நான் இவனுகிட்ட போய் பார்த்ததில்லை. இந்த தாசில்தார் கலெக்டர் மூஞ்சிலாம் நான் பார்த்ததே இல்லை. மக்கள் சொல்றதுதான் எனக்கு தெரியும். அப்போ 5000 கொடு, 10000 கொடுன்னு கேட்குறான். ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் மிக அதிக ஊழல் இருக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸு, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் முதல்ல ஒரு இது வந்தது இல்லை, சர்வே, மிக அதிக ஊழல் இருக்குது அங்கே. அப்போ வேலையை முடிக்கவில்லை என்றால் தாமதம் பண்ணால் எனக்கு 4000 ரூபா நஷ்டம். 4 நாள் 5 நாள் வேலைக்கு போக முடியாது, 4000 ரூபா நஷ்டம், குடும்பமே கஷ்டப்படுவோம். இதனால கஷ்டத்தை இதை தவிர்ப்பதற்காக அவனுக்கு 2000 நான் கொடுக்குறான் இவன். அப்போ இதுவும் அதுவும் ஒன்றா? அதாவது மிக அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட். இவர்கள்லாம் சமூகத்திலேருந்தே அப்புறப்படுத்தணும். சமூகத்திலேருந்து பேசாத அதாவது வாக்குரிமையே பறிக்கணும். அடிப்பவனும் அடிபட்டு அழுகிறவனும் சமமா? இவன் அடிக்கிறான், வலுவானவன், அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு. சர்டிஃபிகேட் கொடுக்குறவன்ட்டு அதிகாரம் இருக்குங்க. என்கிட்ட அதிகாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏழை. அந்த சர்டிஃபிகேட் வச்சா அரசாங்கம் மாதம் 1000 ரூபாய் ஏதோ ஒரு கொடுக்குறான்னு வைங்க, ஒரு நலத்திட்ட உதவி. இதற்காக நான் நிற்கிறேன். இதுக்கு 4 நாள் என்னை வேலையை காலி பண்ணிடுவான், வேலைக்கு போடாமல் பண்ணிடுவான். அதுக்கு பயந்து தானே நான் கொடுக்குறேன் 500 ரூபா லஞ்சம், 1000 ரூபா லஞ்சம் கொடுக்குறேன். அப்போ அவன் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, அவன் அதிகாரியா இருக்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்னை கையை முறுக்கி தானே வாங்குறான்.
நான் என்ன சந்தோஷமாவா கொடுக்குறேன் லஞ்சம்? இந்த ஆள் அப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா இந்த ஆள் எவ்வளோ பெரிய மேதைன்னு நமக்கு தெரியுது. இப்போ அதிகாரத்தை வைத்து ஏழை எளிய மக்களை கையை முறுக்கி லஞ்சம் வாங்குறான் அவன். இவன் வேற வழி இல்லாமல், தவிர்க்கவே இல்லாமல் வேலை 4 நாள் வேலை கெடுத்துருவான். இதே சொல்லிட்டு தானே செய்கிறாங்க. குறுக்கெல்லாம் வேலையை கெடுத்துருவாங்க அவங்க. அப்போ இந்த ரெண்டும் ஒன்றென்று வெளியில் சொல்லுவது சமூக துரோகம் அது. ஆமாம், அதில் சந்தேகமே கிடையாது. இவங்களாம் அரசியல் பக்கமே வரவிடக்கூடாது. நீ கலைஞனா, திரையில இருந்து ஓடிப்போ, கேமராமன்னு நின்று அப்படியே வீட்டுக்கு போயிரு. உன்னை திரையில பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் சொல்லணும், இவங்களை கூப்பிட்டு சொல்லணும். ஆமாம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி.